கர்நாடகா மாநிலம் உடுப்பி மாவட்டத்தோட எஸ்பியா பணியாற்றிட்டு இருந்த அண்ணாமலை தன்னோட வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு தன்னோட வீட்டுக்கு வராரு. அன்று இரவு அண்ணாமலைக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது எப்படிப்பட்ட ஒரு ஃபோன் கால் அப்படின்னா, அண்ணாமலை தன்னோட சர்வீஸ்ல தனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோன் கால் வரவே கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு ஃபோன் கால். அப்படி எதிர்முனையில இருந்து பேசின நபர் என்ன சொன்னாரு, அதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, அத பத்தி தான் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். இது லெட்ஸ் அனலைஸ் அண்ணாமலை எபிசோட் நம்பர் 8. அந்த ஃபோன் கால்ல பேசினது உள்ளூர் காவல் நிலையத்துல இருக்கக்கூடிய ஒரு காவல் அதிகாரி. அவரு என்ன சொன்னாரு அப்டின்னா, அந்த கிராம பகுதியில இருக்கக்கூடிய ஒரு சிறுமி தினமும் 6 மணிக்கெல்லாம் அவரோட ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆனா இன்றைக்கு 8 மணி தாண்டியுமே அந்த மாணவி இன்னும் வீட்டுக்கு வரல. இதனால அவங்களோட பெற்றோர்கள் வந்து காவல் நிலையத்துல வந்து புகார் தெரிவிச்சிருக்காங்க. இது கொஞ்சம் சீரியஸான இஷ்யூ மாரி தெரியுது சார் அப்டின்னு அண்ணாமலை கிட்ட சொல்ல, அதற்கு அண்ணாமலை அந்த மாணவி வந்து ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரக்கூடிய வழியில எல்லாம் தேடுங்க. அந்த மாணவியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிங்க. ஏதாவது பிரச்சனை அப்டின்னா தாமதிக்காம எனக்கு கால் பண்ணுங்க அப்டின்னு சொல்றாங்க. அன்று இரவு ஒரு 11 மணி இருக்கும். அண்ணாமலை தன்னோட வீட்ல சாப்பிட உட்கார்றாரு. அப்ப அவருக்கு மீண்டும் அந்த காவல் அதிகாரி ஃபோன் பண்றாங்க. எடுத்து பேசும்போது அந்த காவல் அதிகாரி ரொம்ப பதட்டமான ஒரு குரல்ல, "அந்த பொண்ணோட சடலத்த நாங்க கண்டுபிடிச்சுட்டோம்" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்கிற அண்ணாமலையால எதுவுமே பேச முடியல. "எங்கிருந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க?" அப்படின்னு கேட்டதும், அந்த அதிகாரி, "அந்த பொண்ணு வந்து ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போகக்கூடிய வழியில இடையில வந்து ஒரு காட்டு பகுதி இருக்கு. அந்த காட்டு பகுதியில இருந்து தான் அந்த பெண்ணோட சடலத்த நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த சடலத்த பார்க்கும்போது, அந்த பெண் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு எழுது. இந்த இடத்த சுத்தி அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய 10,000 மக்கள் சூழ்ந்திருக்காங்க" அப்படின்னு சொல்லவும், அண்ணாமலை அடுத்த கணமே அவரோட சாப்பாட்டு மேசையில இருந்து எழுந்து, "என்ன பண்ண?" அப்படின்னு யோசிச்சுட்டு, அந்த காவல் அதிகாரி கிட்ட போதுமான அளவு காவலர்கள திரட்டி, அந்த இடத்த வந்து நீங்க பாதுகாப்பு வளையமா சூழ்ந்துருங்க. நிலைமைய கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. நான் உடனே அந்த இடத்துக்கு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்றாரு அண்ணாமலை. பரபரப்பா தன்னோட வீட்ல இருந்து வெளிய வராரு அண்ணாமலை. அப்ப திடீர்னு பயங்கர சத்தத்தோட ஒரு இடி இடிக்குது. அதோட மழையுமே பெய்யுது. இது ஏதோ ஒரு தவறான செயல் நடக்க போகுது அப்படிங்கிறத உணர்த்துறதா தன்னோட உள்ளுணர்வு சொல்ல, அண்ணாமலை உடனே டிரைவர் கிட்ட வேகமா ஜீப் எடுங்க அப்படின்னு சொல்றாரு. அண்ணாமலை அந்த ஸ்பாட்டுக்கு போகும்போது நள்ளிரவு 1 மணி இருக்கும். அண்ணாமலையோட ஜீப் அந்த சம்பவ இடத்திற்கு போனதும், அங்க இருந்த கிராம மக்கள் எல்லாம் அண்ணாமலையோட ஜீப்ப சூழ்ந்து, அவங்க கோவத்த வெளிப்படுத்தும் விதமா கற்கள் எல்லாம் தூக்கி வீசுறாங்க. உடனே அங்க இருந்த காவலர்கள் ஒரு பாதுகாப்பு வளையம் மாரி அமைச்சு அண்ணாமலைய பத்திரமா வெளிய கொண்டு வராங்க. இவ்வளவு பாதுகாப்பு இருந்தும் அந்த கிராம மக்கள் அண்ணாமலைய தாக்க முற்படுறாங்க. அந்த சடலம் இருக்கக்கூடிய இடத்துக்கு அண்ணாமலைய போக அவங்க அனுமதிக்கவே இல்ல. அப்படியே பிளாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதனால அந்த கிராம மக்களோட தலைவர்கிட்ட அண்ணாமலை பேசணும் அப்படின்னு கேட்க, அந்த தலைவர் அண்ணாமலைய வந்து பார்க்குறாரு. அவர் அண்ணாமலைய பேச விடாம அண்ணாமலைய பார்த்து ரொம்ப கொச்சையான வார்த்தைகள திட்டுறாரு. "நீ எல்லாம் ஒரு எஸ்பியா? உனக்கு எதுக்கு இந்த யூனிஃபார்ம்? என் பொண்ண உன்னால பாதுகாக்க முடிஞ்சுதா?" அப்படின்னு தகாத வார்த்தைகள திட்டுறாரு அண்ணாமலைய. ஆனா அண்ணாமலை ரொம்ப பணிவோட அந்த ஊர் தலைவர்கிட்ட, "சார், நான் உங்க கால்ல வேணாலும் விழுறேன். மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. நான் இப்பவே சடலத்த மீட்டு ஃபாரன்சிக் லேப்க்கு அனுப்பி வைக்கல அப்படின்னா, அடிக்கிற மழையில சடலத்துல இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாமே அழிஞ்சு போயிரும். யார் குற்றவாளி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சவாலாயிரும். அதனால தயவு செஞ்சு வழி விடுங்க" அப்படின்னு கேட்டதும், அண்ணாமலையோட இந்த பணிவ பார்த்த ஊர் மக்கள் எல்லாம் அவருக்கு விலகி வழி விடுறாங்க. அந்த சிறுமியோட சடலத்த பார்த்த அண்ணாமலை அமைதியா கிட்ட போறாரு. அந்த சடலத்த பார்த்ததும், இப்படி நடந்து விட்டதே அப்படின்னு ஒரு பக்கம் கோவம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த சிறுமிய நம்ம காப்பாற்ற தவறிட்டோமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியும் இருந்தது. அந்த சடலத்த பார்க்குற அண்ணாமலைக்குள்ள பல கோவங்கள், பல கவலைகள் இருந்தாலும் கவலைப்படக்கூட அவருக்கு நேரம் இல்ல. ஏன்னா, அதை விட முக்கியமான ஒரு வேலை அவருக்கு இருந்துச்சு. அதுதான் இந்த கொடூரமான செயலை இழைத்தது யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. அதற்காக அந்த சிறுமியோட சடலத்தை ஃபாரன்சிக் லேப்க்கு அனுப்பி வச்சுட்டு, இரவு முழுக்க அந்த காட்டு பகுதியில இருந்து ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் இந்த சம்பவத்தால உடுப்பி மாவட்டமே பத்தி எரியுது. அங்கங்க சாலை மறியல், வேலை நிறுத்தம், போராட்டம்னு போய்கொண்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் குறித்த கேள்விகள் கர்நாடகாவோட சட்டமன்றத்திலும் எழுப்பப்படுது. இதனால கர்நாடகாவோட சீஃப் மினிஸ்டர் அண்ணாமலையை அழைத்து பேசுறாரு. அண்ணாமலை கிட்ட, "என்ன அண்ணாமலை, யார் குற்றவாளி அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்களா? உங்களுக்கு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஏதாவது வேணுமா?" அப்படின்னு கேட்டதற்கு, அண்ணாமலை, "ஒரு 2 நாள் டைம் கொடுங்க சார். யார் குற்றவாளி அப்படின்னு நான் உடனே கைது பண்ணிடுறேன். அது வரைக்குமே நீங்க எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே குடுத்துறாதுங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகு இரவு பகல் பார்க்காம, ஒழுங்கா சாப்பிடாம, தூங்காம யார் குற்றவாளி அப்படின்னு களத்துல நின்னு கண்டுபிடிக்கிறதுலயே அண்ணாமலை அவரோட முழு நேரமும் செலவிட்டு இருந்தார்.
அவர் மட்டும் இல்லாம அவர் கூட இருந்த காவலர்களுமே அப்படிதான் இருந்தாங்க. அதன் பிறகு அந்த பெண் இறந்த 3வது நாள் 3 நபர்களை கைது செய்யறாரு அண்ணாமலை. அவர்கள் தான் குற்றவாளி அப்படின்னு கோர்ட்ல சமர்ப்பிச்சு பல ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை ஜட்ஜ் முன்னாடி வச்சு அந்த 3 நபர்களை ஜெயிலுக்குமே அனுப்புறாரு அண்ணாமலை. குற்றவாளிகளை கைது பண்ணி ஜெயில அனுப்புன அதே கையோட அந்த சிறுமியோட வீட்டுக்கு போறாரு அண்ணாமலை. அவங்க வீட்டுக்கு போய் அந்த சிறுமியோட அம்மாவை பார்க்குற அண்ணாமலை அடுத்த கணமே அந்த அம்மாவோட காலில் விழுறாரு. என்னை மன்னிச்சிருங்கம்மா, என்னால் உங்கள் பொண்ணை காப்பாற்ற முடியல, ஆனால் நான் என்னோட கடமையை சரியாக பண்ணியிருக்கேன், அந்த குற்றவாளிகளை நான் கைது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பெண்ணோட அம்மா இதற்கெல்லாம் சமாதானம் ஆகுற மாதிரியே தெரியலை. நீங்கள் உங்கள் கடமையை சரியாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என் பொண்ணெல்லாம் நீங்கள் திருப்பி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு அண்ணாமலையை பார்த்து கேட்டதும் அண்ணாமலையால் எதுவுமே பேச முடியல. ஒரு பொண்ணை இழந்த ஒரு தாயோட மன வேதனையை புரிஞ்சுட்டு அந்த இடத்த விட்டு அமைதியா வெளியேறாரு அண்ணாமலை. அந்த அம்மாவோட அந்த வார்த்தைகள் அண்ணாமலையோட காதுகள்ல ஒலித்துட்டே இருக்குது. தான் தன்னோட கடமையை ஒழுங்கா பண்ணலையோ அப்படின்னு அண்ணாமலைக்குள்ள ஒரு உறுத்தலுமே ஏற்படுது. தான் அந்த குற்றவாளிகளை கைது பண்ணிட்டோம், இதனால இன்னொரு பெண்ணுக்கு இந்த மாதிரி நடக்காதா அப்படின்னு கேட்டா அதுவுமே ஒரு கேள்விக்குறிதானா அப்படின்னு பல கேள்விகளும் பல விஷயங்கள் குறித்து அண்ணாமலை யோசிச்சுட்டே வராரு. இதை தன்னோட வீட்டுக்கு வந்து தன்னோட மனைவி கிட்ட ஷேர் பண்றாரு. உடனே அவரும் அவரோட மனைவியும் சேர்ந்து அந்த பெண்ணோட நினைவாக அந்த சிறுமியின் பெயர்ல ஒரு ட்ரஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த ட்ரஸ்ட் மூலமா பல பள்ளி கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு வராங்க. இந்நாள் வரைக்குமே அந்த ட்ரஸ்ட் இயங்கிக்கிட்டு தான் வருது. இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அண்ணாமலைக்கு ஒரு ஆறுதல் கிடைச்சது. ஆனா இந்த 16 வயதுடைய இந்த சிறுமி எதனால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்? வெறும் 3 நாட்கள்ல அந்த குற்றவாளிகளை அண்ணாமலை எப்படி கண்டுபிடிச்சாரு? அந்த பாலியல் வன்கொடுமைக்கு காரணமாக இருந்த ஒரு மிக முக்கியமான விஷயத்த அண்ணாமலை இந்நாள் வரைக்குமே அந்த ட்ரஸ்ட் மூலமா சரி பண்ணிட்டு வராங்க. அப்படி அது என்ன விஷயம்? இதற்கான விடைகளை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.